யாரு அந்த பாட்டை ப்ளே பண்றது? இது உங்களுக்கே மனசாட்சி குத்துதுல இந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு போடுறாங்க. கண்டிப்பாண்ணே. உண்மையாவே எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தாலும் நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா இருட்டில் நான் தெரிய மாட்டேன். போன வாரம் வரைக்கும் இந்த டெக்னாலஜி ஓகே ஆச்சு. இந்த வாரம் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சா அவன் சிக்கனாவை தூவி அடிக்கிறானே. அங்கங்க பழகி பட் இருந்தாலும் ஆனா நீங்க ஒரு திறமைசாலி நானும் ஒரு திறமைசாலின்றது நம்ம செட்டையிலே தெரிஞ்சேன். நீங்களும் பச்சை நானும் பச்சை. ஆனா நான் பச்சை பச்சையா பேச மாட்டேன். அப்ப அவன் பேசுவான் இல்ல ரேஷன் பேசுவான். இல்ல புரிஞ்சிருச்சு. ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, பணக்காரர்கள் பேஷனுக்காக காத்திருக்க, காதலர்கள் சீசனுக்காக காத்திருக்க, நகைச்சுவை நிகழ்ச்சி என்றாலே கலக்கப் போவது யாரு ஷோவுக்காக காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, வாழ்க்கையை ரசிச்சாலே காமெடி வருங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒன்றும் இல்லை. ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்கிட்டு இருக்கு. ஒருத்தன் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து புலம்புறான். என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைன்னா. டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. மறுபடியும் ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது. என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. டிரைவர் நம்பிக்கை வைடானார். மறுபடியும் என்ன குடும்பம்னா. டிரைவர் கடுப்பாயிட்டார். எனக்கு தான் ரெண்டு கண்ணும் தெரியல, பஸ் போகல. நம்பிக்கை வைடா, வாழ்க்கையே நம்பிக்கை தாண்டா. அன்னைக்கு செங்கல்பட்டுல ஒரு பஸ் கிளம்பி போயிட்டு இருக்கு. 3 விசில் அடிச்சாருங்க கண்டக்டர். வண்டி நிறுத்தவே இல்லை. முன்னாடி போயிட்டான். யோ 3 விசில் அடிக்க வண்டியை நிறுத்தாம போற. யாராம 6 தடவை பிரேக் அடிச்சேன், வண்டி நிக்காம போகுது. என்ன பண்ண சொல்ற? வாழ்க்கையை எங்க தொடங்கி எங்க முடியும்னு தெரியலங்க. சில பேர் பாருங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில பேசுறாரு, தாயை காப்போம், தாய் தான் உலகத்தில் மிகச்சிறந்த தெய்வம், தாய் இல்லை என்றால் உலகத்தில் யாரும் இல்லைன்னார். 2 பிச்சைக்கார அம்மா முன்னாடி உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றுல பிறந்திருந்தானா நான் ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாயை மூடுறிய, அவன் தான் என் பிள்ளை. அம்மா குழந்தைய ரசிக்கிற மாதிரி உலகத்துல யாரும் ரசிக்க முடியுமா? எங்க ஊர்ல ஒரு அம்மா ரசிச்சது. என் புள்ள இருக்கானே, ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னா கூட எத்தனை தீக்குச்சி இருக்குன்னு எண்ணி பார்த்தாண்டி வாங்கிட்டு வருவான். அதுல ஒரு பெருமை இருக்கு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, போடி போக்கத்தவள, என் புள்ள இருக்கானே அதுல எத்தனை எரியுதுன்னு கொளுத்தி பார்த்தாண்டி வாங்கிட்டு வருவான். எங்க ஊர்ல ஒரு அப்பாங்க அப்படி படிக்க வச்சார் பையனை. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் ஆயிட்டான். முதல் கேஸை என் மேலதான் போட்டிருக்கான், சொத்தை பிரிச்சு கொடு. இன்னொரு அப்பா பயங்கரமான ஆள். அவருக்கு 2 பசங்க. முதல் பையனை டாக்டர் ஆக்கினார், 2வது பையனை இன்ஜினியர் ஆக்கினார். முதல் பையனை கல்யாணம் முடிச்சார் 28 வயசுல. வந்தான், அப்பா 28 வயசு வரைக்கும் என்ன காப்பாத்திட்டேன், இனிமே நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பலன்னு போயிட்டான். இன்னொரு பையன் வந்தான், அப்பா எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அண்ணன் மாதிரி நான் துரோகி இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், நீ வெளியே போன்ட்டான். இன்னும் சில பேர் இருக்காங்க, நேரம் வருவான், அப்பா நான் 100க்கு 100 மார்க் வாங்கினா உனக்கு என்னப்பா வரும்? அவர் சொல்ற, ஹார்ட் அட்டாக்கே வரும்டா, அதனாலதான் 30 வாங்கினேன். வந்து போயிட்டீங்கன்னா உண்மையாவே சொல்லுங்க, வாழ்க்கையில எல்லா இடத்துல இந்த பெண்கள் பிறந்த விட்டு பெருமையை பேசுவாங்க. அதான் எனக்கு பிடிக்காது. எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? எங்க ஊர் இருக்க பாலாறும் தேனாரும் ஓடுது, அங்க வரக்காப்பிக்கு வக்கு இருக்காது, போனா அடிச்சு விடுறது. எங்க அப்பா இருக்காரு, நடந்தா ராஜ நட, அவன் கப்பக்கால் பைய, இப்படி நடப்பான் அப்படி நடப்பான். பிறந்த விட்டு பெருமை அப்படி பேசுவாங்க. உண்மையாவே பாருங்க, உண்மை சில பேர் சொல்லுவாங்க, நானே 10 மாசம் சுமந்து 10 மாசம். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் 10 மாசம் தான் சுமக்கிறாங்க, 15 மாசமா சுமக்கிறாங்க. அது பரவாயில்லைங்க, நான்லாம் 15 வருஷமா சுமக்கிறேன். ஏதாவது சொல்றேன் நாங்க, ஏதாவது ஆண்கள் சொல்லியிருக்கமா? எங்க ஊர்ல ஒரு வைத்தியத்தை போய் கேட்டேன், என்னையா பண்ணலாம், 15 வருஷமா இருக்குன்னு. பேசாம அபாஷம் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஒரு காலத்துல எப்படிங்க நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணோம், நல்ல பந்தல் போட்டு வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு தானே கல்யாணம் பண்ணோம். என்ன அப்பெல்லாம் வாங்க 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 கல்யாணம் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. பொண்ணு வீட்டுக்காரன் அப்படியே வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இப்படியே வான்னு மண்டபத்துக்கு வராங்க. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரனு தெரியல, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரனு தெரியல, 200 ரூபாய் தின்னுட்டு இருக்கான், அவன் எந்த வீட்டுக்காரனே தெரியல. ஒரு காலத்துல எப்படி கும்பிட்டாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்பெல்லாம் ஒரு பொம்மையை வச்சிருக்காங்க, அவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரனையும் கும்பிடுது, பொண்ணு வீட்டுக்காரனையும் கும்பிடுது, செருப்பு திருட்ட வந்தவனையும் கும்பிடுது.